ஹாய் எவ்ரி ஒன், நான் தான் உங்கள் ஆல்ப். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்னோடய போன நிஞ்சா 300 ரிவ்யூவில் வந்து என்னோடய ஆர்டிஆரை வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நீங்களும் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து ப்ரோ ஆர்டிஆர் ரிவ்யூ போடுங்க அப்படின்ற மாதிரி. சரி, நான் கொஞ்ச நாளாக பண்ணணும்னு ட்ரை பண்ணிருந்தேன். எனக்கு உண்மையாகவே இப்போ தான் டைம் கிடச்சிது பண்ணுறதுக்கு. சரி பண்ணிடுவோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். இப்போ உண்மையாகவே நீங்கள் அப்பாச்சி ஆர்டிஆர் வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன இதுன்னு. சரி வாங்க வீடியோ கொடுப்போம். எல்லாருக்குமே ஒரு ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருந்திருக்கும். எனக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நியூ பிகினராக பைக் வாங்கணுன்றப்ப என் மைண்டுக்குள்ளே அப்போதைக்கு என்ன இருந்துச்சுன்னா, நம்ம கண்டிப்பாக ஒரு பெரிய பைக் போகவே கூடாது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறது, இங்கேயே ஒரு லோக்கலில் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் அக்கேஷ்னலாக நம்ம வந்து ஒரு ஹைவே ரைடோ இல்லை ஒரு லாங் ரைடு டூரிங்கு இந்த மாதிரி தான் வந்து போகணுன்ற ஐடியா இருந்துச்சு. அப்போ தான் என்னோடய சில ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ண பைக்ஸ் வந்து MT-15, R15, அதுக்கப்புறம் ஆர்டிஆர் பைக்கு. ஸோ நான் வந்து எல்லா மூணுத்தையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். R15 போய் பார்த்தோம். அது வந்து கொஞ்சம் பெரிய பைக் ஃபீல் தந்தது. அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் அக்ரெசிவ் பொசிஷன் வேறு. அதுவும் இல்லாமல் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம். சரி அதனால் வேணான்னு விட்டுட்டு MT-15 ட்ரை பண்ணேன். அப்புறம் அப்பாச்சியும் ட்ரை பண்ணோம். ஸோ இது ரெண்டுத்தில் அதுவான்னு இருக்கும்போது தான் வந்து அப்பாச்சி வந்து ஒரு ஃபீச்சர் லோடட் வண்டி. ஸோ நம்ம வந்து இதுவே போயிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டு சரி நான் இதில் போய் இதில் 4 ஸ்ட்ரோக் ஆயில் கூல்டு இன்ஜின் அண்ட் தென் 197.75 cc, 17 liters ஆஃப் ஃபியூவல் கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் தென் டியூவல் சேனல் ABS இருக்குது. இந்த வண்டியும் வந்து சேம் டியூவல் சேனல் தான். இதில் சிங்கிள் சேனல் வேரியண்ட்டும் இருக்குது. இதில் இன்ஜின் பற்றி சொல்லணும்னா, ஏன்னா அதான் ஒரு ஹார்ட் ஆஃப் த மிஷின் இல்லையா. ஸோ 197 ccன்னு சொல்லியிருந்தேன். இது ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின். இதனால் என்ன பெனிஃபிட்னா, இப்போ ஹைவேல நீங்கள் ஒரு 2 to 3 hours போனீங்கன்னா கூட ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இன்ஜின் அவ்வளோவா ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாது. ஐ மீன் அட் அ ஸ்ட்ரெச் நீங்கள் ஒரு 2 to 3 hours கூட போகலாம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஜின் ஹீட் பாடியில் சுத்தமாக இருக்காது, உங்களுக்கு ஃபீலே ஆகாது. காலில் மட்டும் உங்களுக்கு லைட்டாக அடிக்கும். ஏன்னா இதுவரை எனக்கு வந்து அவ்வளோ ஃபீல் ஆனதே இல்லை. ஆனால் என்னோட இப்போ நிஞ்சா எடுத்துட்டிங்கன்னா பாடியில் செம்ம ஹீட் இருக்கும். டிராஃபிக்கு அது இதுன்னு எங்கே போனாலும் செம்மையாக இருக்கும். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இது ஒரு கம்மி சிசி பைக் அண்ட் தென் ஆயில் கூல்டு இன்ஜின் இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கு அவ்வளோவா ஃபீட் இருக்காது. நான் சில பைக் ஓட்டி பார்த்துருக்கேன். KTM இருக்கட்டும், RCயாக இருக்கட்டும், கேள்வியும் பட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் அதெல்லாம் ஹீட்டு கொஞ்சம் ஓவராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது சூப்பர். ஸோ இப்போ வண்டியோட பவரை பற்றி சொல்லணுன்னா 20.82 PS at 9000 RPM அண்ட் 17.25 Nm at 7250 RPM. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm, சூப்பரான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ். அண்ட் சீட் ஹைட்டும் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட் ஹைட் தான். அண்ட் ஒரு ஷார்ட் ரைடர்ஸ்க்கும் சரி, எந்த ஸ்பீட் பிரேக்கரும் மோஸ்ட்டாக தட்டாது. ஒரு ஷார்ட் ரைடர்ஸ்க்கும் ஒரு டாலான ரைடர்ஸ்க்கும் எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்டபுளான சீட் கம்ஃபர்ட். இது வந்து ஹார்ட் தான் ஆக்சுவலாக. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் தான். ரொம்ப ஒரு 2 hours நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதே போல் பில்லியனுக்கும் நல்ல ஒரு ஹார்டான குஷன் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் போனால் தான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். டூரிங் கேப்பபிலிட்டி. ஸோ இப்போ சிட்டிக்குள்ளே மட்டும் தான் நான் ஃபுல்லாகவே ஓட்ட போகிறேன் அப்படின்னா ஒரு 160 போயிடலாம். எதுக்கு நம்ம 200 cc பைக் போகிறோம்? ஒரு 200 cc பைக்னால் நல்ல ஒரு லாங் டூருக்கோ நான் மோஸ்ட்டாக ஹைவேல எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றப்ப சூப்பராக கம்ஃபர்டபுளாக போகணும், அதுக்கு தானே. ஸோ இது இப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, நான் இதில் ஒரு 25K கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் இல்லையா. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் ஹைவேல தான் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் மோஸ்ட்டாக பெங்களூர் டு சென்னை வந்து அப் அண்ட் டவுன் போயிட்டுருப்பேன். ஸோ செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹைவேல நீங்கள் ரொம்ப நேரம் எஃபோர்ட்லெஸ்ஸாக க்ரூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். வண்டி வந்து ஒரு பவர் கம்மியான வண்டின்னு உங்களுக்கு எங்கேயுமே தோணாது. இப்போ ஓவர்டேக்கிங் பற்றி சொல்லணுன்னா, காரெல்லாம் ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு பவர் கம்மி வண்டி மாதிரி உங்களுக்கு ஃபீலே ஆகாது எங்கேயுமே ஆக்சுவலாக. ரொம்ப நாள் ஓட்டுனதுக்கப்புறம் தான் நான் இதை சொல்கிறேன். ஒரு சூப்பரான வண்டி, பக்காவான ஒரு ஹைவே வண்டி. இப்போ ரைடிங் பொசிஷன் கூட பாருங்கள்,
எவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்னு பாருங்கள். ஒரு சூப்பரான அப்ரைட் பொசிஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி முன்னாடி லீன் பண்ணணும் உங்களுக்கு அவசியமே இல்லை. ஸோ நிஞ்சாலாம் எடுத்துட்டிங்கன்னா நல்லா பேக் பெயின்லாம் வரும் இதில். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளான ரைடு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வைடான ஹேண்டில் பார்ஸ். ஸோ சூப்பராக இருக்கும். டிஜிட்டல் கன்சோல் பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம். எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, ஆர்பிஎம்மு, ஃபியூவல் ரேஞ்சு, ஏபிஎஸ், இன்ஜின் லைட்டு, இதை தாண்டி ஹை ஸ்பீடு மோடு, ட்ரிப்பு, அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்கும். நான் சொல்கிறேன். ஸ்விட்சஸ் கூட ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருப்பாங்க. நல்ல ஃபினிஷ் இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஸ்விட்சு. இப்போது காட்டாது, ஏன்னா நம்ம வண்டி ஆனில் இல்லை. வண்டி ஆனப்போ அங்கே காட்டும். அதுக்கப்புறம் நியூட்ரல் இண்டிகேட்டர் இருக்குது. வண்டி நியூட்ரல் இருக்கும்போது காட்டும். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் ஸ்விட்சு. அப்புறம் மோட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர். இது 100-200 சிசியில் மோட்ஸ், ரைடிங் மோட்ஸ் இருக்க ஒரே ஒரு வண்டி இதுதான். ஃபஸ்ட்டு டிவிஎஸ் கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து ரைடிங் மோட்ஸ் 3 ரைடிங் மோட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடு மாற்றிட்டேன். அப்புறம் ரெயின் மோட் இருக்குது. அண்ட் தென் அர்பன் 3 மோடு இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக நான் அர்பன் மோடில் தான் ஓட்டுவேன். ஹைவேஸ் அந்த மாதிரிலாம் போகிறோன்னா ஸ்போர்ட்ஸ் மோடு. ஆனால் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வந்து த்ராட்டிலில் வந்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் ரன்னிங்லேயே வந்து இதை மாற்றலாம். ஸோ பற்றி பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் பைக்ஸில் தான் வந்து இந்த ரைடிங் மோட்ஸ்லாம் கொடுப்போம். ஸ்போர்ட் மோடு இதில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபுல் பவருமே இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அர்பன் மோட் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ஒரு டாப் ஸ்பீடு ஒரு 115 அந்த மாதிரி தான் போக முடியும். அதுக்கப்புறம் லிமிட்ரு தட்டிடும். அப்போ வந்து பவரை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் உங்களுக்கு விசிபிளாகவே தெரியும். அதுவும் இல்லாமல் எக்ஸாஸ்ட் சவுண்டு டோட்டலாகவே டிஃபர் ஆகும். ஸ்போர்ட் மோடில் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அர்பன் மோடில் ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ரெயின் மோட் இது எப்படி வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரெயினில் நமக்கு மோஸ்ட்டாக ஸ்லிப்பரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது ரோட்ஸு. ஸோ அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் ஏபிஎஸ் சூப்பராகவே கிக்கின் ஆகும். ஸோ எனக்கு மோஸ்ட்டாகவே நான் ரெயினில் ஓட்டியிருக்கேன். ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு ப்ராக்டிக்கலாக இந்த மோட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் தான். ஏன்னா நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுவும் இந்த அர்பன் மோட் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, அது உண்மையாகவே இது ஒரு வேற ஒரு வண்டியை ஓடும். ஸோ இந்த சுவிட்சை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து நம்ம டாப் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கோம், ட்ரிப் பி செட் பண்ணுறது. இங்கே பாருங்கள், நான் அழுத்தும் போது இங்கே சேஞ்ச் ஆச்சு. ஸோ நீங்கள் ஒரு லாங் ரைட் போகிறீங்கன்னா நீங்கள் ட்ரிப் செட் பண்ணி ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் லேப் டைப்பர் மோட், அதான் இது சொன்ன மாதிரி இதுவும் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹை ஸ்பீட் மோட்னு வச்சுருக்கோம். இது ஒன்றும் இல்லை, பேசிக்கலாக நீங்கள் இந்த வண்டியில் எவ்வளோ ஸ்பீடு டாப் ஸ்பீடு அச்சீவ் பண்ணியிருக்கீங்களோ அது லாக் ஆகிக்கும். நான் இது வரைக்கும் 142 பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இருக்குது. ஸோ இது ஒன்றும் இல்லை, சர்வீஸ் டியூ இருந்தால் காட்டும், அதுதான் இது. அப்புறம் இது வந்து நீங்கள் ஹையர் ஆர்பிஎம்மில் போகும்போது இங்கே வந்து ரெட் கலரில் ஒரு லைட் எரியும். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் வந்து ஒரு எக்கனாமியில் தான் ஓட்டுறீங்களா, இல்லை ரொம்ப ஹை ரெவ் பண்ணி ஓட்டிகிட்ருக்கீங்களான்னு இது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இது பண்ணும். அப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேன், இதுதான் நம்மளோட ஆர்பிஎம் ரேஞ்சு. பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி தான் அது இன்க்ரீஸ் ஆகும். அது பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்லிப்பர் கிளச்சை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 3-வே அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் வந்துடும். உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் சூப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் கம்ஃபர்ட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி. வித் சிங்கிள் ஃபிங்கரை வச்சே நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே ஒரு அஜைலான ஒரு ஃபீச்சர் இது. இதே போலவே உங்களுக்கு ஃப்ரண்ட் பிரேக்கிங்கும் அட்ஜஸ்டபிள் வந்துடும். பற்றி பார்க்கணுன்னா, ஸ்டாக் டயராக எனக்கு கொடுக்கும்போது மோஸ்ட்டாக நான் இது வாங்கிறதுக்கு முன்னாடி வந்து ரிவ்யூ பார்த்த எல்லாருமே கான்ஃபிடன்ஸ் தராது, கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. பட் எனக்கு உண்மையாகவே அப்படிலாம் எதுவும் ஃபீல் ஆகலை. ஸோ ஆனால் இப்போது ஒரு 25K கிலோமீட்டர் முடிச்சுட்டு வந்து எனக்கு பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போயிடுச்சு. அப்புறம் இப்போ நான் வந்து அப்போலோ S1 டயர் போட்டிருந்துருக்கேன். ஆனால் எனக்கு இப்போது அந்த டயருக்கும் இந்த டயருக்கும் ஒரு கம்பேரிசன் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு இது ரொம்பவே கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதுன்னா சொல்லணும். ஏதோ நம்மளை ரோட்டில் வந்து நல்லா பிடிச்சிக்கிட்டு ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் தருது.
ஸோ கரெக்ட் தான் போல், முன்னாடியே வீல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் டயர் ஆனால் இன்னும் மாற்றலை, அது மாற்றணும். ஸோ இப்போ ஹெட்லாம்ப் பற்றி பார்க்கலாம். இதில் எவ்வளோ த்ரோ சூப்பராக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இது வந்து அவ்வளோவா த்ரோ இருக்குதானா கண்டிப்பாக இருக்குது. பட் என்னென்னா பக்கத்தில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, ஏன்னா வைடாக ஸ்ப்ரெட்டாகவே இருக்காது இது. ஸோ பக்கத்தில் என்ன இருக்குன்னு ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியாது. ஸோ த்ரோ சூப்பராக தான் இருக்குது, ஆனால் இது வைடாக ஸ்ப்ரெட் ஆகிறதுனால என்ன யூஸ்? நைட் டைமில் நீங்கள் போகும்போது அவ்வளோவா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஸோ இப்போ ஒரு 60, 70 அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு அப்போ இருக்கும், அதுக்கு மேலே அவ்வளோவா கான்ஃபிடன்ஸ் தராது இது. இன்ஜின் பிரேக்கிங் இஸ் ஆக்சுவலி சூப்பர் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா வண்டி வாங்கி ஒரு 10 days தான் இருக்கும். ஸோ நான் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 100, 110 ஒரு டேர்ன் இருந்துச்சு. ஸோ நான் மோஸ்ட்டாக நியர்லி ஹிட் பண்ணிட்டேன் அந்த டிவைடரில். ஆனால் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் ஏபிஎஸ் வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு, எனக்கு பக்காவாக பிரேக் பிடிச்சிச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பிரேக் பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஓகே, அவ்வளோதான் சொல்லணும். நல்லாலாம் இருக்காது, ஏன்னா ஃப்ரண்ட் பிரேக்கோடு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட் பிரேக் தான் சூப்பரு. இது வந்து அவ்வளோவா ஃபீட்பேக் இருக்காது பேக்கில், ஓகே தான். ஸோ வண்டியோட டாப் ஸ்பீட், ஏன்னா இது மோஸ்ட்டாக யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இதுதான் இருக்கும். ஏன்னா நானுமே முதல்ல வாங்கும்போது 160 போகலாமா 200 போகலாமா அப்படின்னு யோசிக்கும் போது 200 வந்த காரணம் என்னென்னா, இது இன்னும் கொஞ்சம் டாப் ஸ்பீட் அதிகமாக போகும் 160யோட கம்பேர் பண்ணும்போது. அதனால தான், ஏன்னா நம்ம எப்பயுமே அந்த டாப் ஸ்பீடில் போயிட்டுருக்கோன்னு இல்லை, பட் ஹைவேஸில் சும்மா எவ்வளோ தான் வண்டி போகுதுன்னு பார்ப்போமேனு ஒரு க்ரேஸ் இருக்கும்ல, அந்த க்ரேஸ் எனக்கும் இருக்குது. ஸோ அது வந்து எனக்குமே இருந்துச்சு. ஸோ எவ்வளோ டாப் ஸ்பீட் போயிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இதில் 142 ஒரு வாட்டி டச் பண்ணேன். ஆனால் மோஸ்ட்டாக ஒரு 138 to 139 தான் போகும். இது என்னென்னா, நான் ஒரு வாட்டி ஹில் டவுனில் போயிட்டு இருந்தேன். ஐ மீன் ஒரு ரோடு இருக்குது, அது வந்து ரொம்ப டவுன் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஃபாஸ்ட்டாக போனதில் 142 எனக்கு வந்து வந்தது. ஸோ அதை நான் லாக்கும் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, ஒரு NS 200 இதுவும் போகுதுன்னா இது ஒரு 2 kilometers கம்மி. ஐ மீன் அந்த டாப் ஸ்பீடு வந்து இப்போ NS வந்து ஒரு 144 போகுதுன்னா இது ஒரு 142 இது போகும். இந்த ரேஞ்ச் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதே போல் இப்போ ஒரு நீங்கள் வந்து ஒரு லைக் ரேஸ்லாம் போகிறீங்க சம்டைம்ஸ் அப்படின்னா, இது வந்து R15ஓட நான் வந்து நிறைய வாட்டி ஹைவேல வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், ஏன்னா R15ல கொஞ்சம் லேக் இருக்கும். ஸோ இது வந்து 200cc கொஞ்சம் பவர் மிட் ரேஞ்சில் உங்களுக்கு அந்த பவர் ஃபீல் ஆகும். ஸோ அப்வியஸாக டாப் எண்ட் வந்து R15 தான், அது அதிகமாகவே போகும். பட் உங்களுக்கு ஒரு மிட் ரேஞ்ச் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபுல்லு இருக்கும் Apache 200ல. ஸோ ஏன்னா இதை நம்ம கம்மியாலாம் இட போட முடியாது, பவர் கம்மி வண்டி அப்படின்லாம். ஸோ டஃப் கொடுக்கும் அப்படி சொல்கிறேன். இந்த வண்டியில் இது வரைக்கும் நான் டிஸ்அட்வான்டேஜ்னு எதையுமே சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் இந்த கீர் டிரான்ஸ்மிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் எனக்கு ஒரு அனாயிங்கான ஒரு விஷயமா இருக்குது இந்த வண்டியில். வாங்கின புதுசுலேருந்தே எனக்கு சவுண்டும் வரும், ஒரு அவ்வளோவான நல்ல எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது இந்த கீர் டிரான்ஸ்மிஷன். இது எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. 200 யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கும் இந்த மாதிரி எதனா இருக்கா இல்லையான்னு. ஸோ இப்போ வந்து எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ சர்வீஸ் காஸ்ட் இது வந்து ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளான காஸ்ட்டில் வருது. ஸோ ஒரு 1000 to 1200 ரேஞ்சில் தான் இது வரும். அண்ட் தென் இப்போ தான் ரீசெண்டாக நான் கிளச் மாற்றினேன், அதுவும் இல்லாமல் இன்ஜினில் ஏதோ நாய்ஸ் வருதுன்னு அதை பார்க்க சொன்னேன். இது அப்புறம் எல்லாமே சேர்த்தே எனக்கு இவ்வளோ தான் வந்துச்சு, 3000 சம்திங் தான் வந்துச்சு. ஆனால் நிஞ்சா எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸே அதில் 7500 வாங்குறானுங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளானது. அதுவும் இல்லாமல் ஒரு ஃபஸ்ட்டு 5 சர்வீஸ் இதில் ஃப்ரீயும் கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்பவே சூப்பர் தான். அதான் நான் போகணும் அப்படின்னு சம்டைம்ஸ் சில பேர் முடிவு எடுத்திருப்பீங்க, ஏன்னா அதனால தான் ரிவ்யூ போட கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் 160 ட்ரை பண்ணுங்கள், இந்த 200 ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எது சூப்பராக இருக்குது, 160 பவரே எனக்கு போதும், 200 வேணான்னா
ஆப்வியஸாக காசு வந்து ஒரு 20K கம்மியாக போகுது. ஸோ நீங்கள் அது போகலாம். இல்லை ஓவர் த பீரியட் நான் பிகினர் தான், ஆனால் ஓவர் த பீரியட் எனக்கு கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும்போது தோணும், அதனால் எனக்கு நான் 200 போகணுன்னா இது ஒரு சிட்டிக்குள்ளேயும் நான் அதிகமாக ஓட்டுவேன், அக்கேஷனலாக நான் ரைடும் போவேன். அதுக்கு ஒரு பெஸ்ட்டு டூரிங் வண்டி அண்டர் மை பட்ஜெட், அண்டர் 2 lakhs. இது வந்து இப்போ ஒரு 1.80 ஆன் ரோட் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து தி பெஸ்ட்டு இன் செக்மெண்ட். ஏன்னா ஃபுல்லி ஃபீச்சர்ட் ஒரு டூரர் பைக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு டீசென்ட் லுக்கிங் பைக்காகவும் இருக்குது. ஸோ இது ஒரு பெஸ்ட் பிகினர் பைக் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா என்னால் அடுத்த வீடியோ எதுவும் போட முடியாது. ஸோ வ்ளாக் பண்ணுற ஐடியாவும் எனக்கு இருக்குது. ஸோ இப்போ செட்டப் தான் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்ருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் என்னை ஃபாலோவும் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்.